ஹல்லேலூயா. நல்ல சத்தம் ஹல்லேலூயா. நல்ல இன்னும் சத்தம் ஹல்லேலூயா. உங்க கைகள்ல கொடுக்கப்பட்ட அந்த பாடல் தாள்ல இருந்து அப்படியே அந்த பாடலை எடுத்து வச்சுக்கோங்க. சேர்ந்து அதை பாடி அப்படி நம்ம ஆராதிக்க போகிறோம். 7வது பாடல். என் இயலாமையில் நீர் செயல்படுவீர், உம் கரம் என்னை விலகாதிருக்கும். 7வது பாடல். அப்படி எங்க கூட சேர்ந்து நீங்களும் இணைந்து பாடி ஆண்டோட நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அவர் நம்மளை விட்டு விலகாதவர். மலைகளை பெயர்ப்பார் என்றால் நம்முடைய தடைகள் எல்லாம் அவருக்கு ஒண்ணுமே கிடையாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. மரித்தோரை எழ செய்வீர் என்றால் என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். ஹல்லேலூயா. நம்முடைய நோய் எல்லாம் இன்னைக்கு ஆண்டவர் சுகமாக்கி அனுப்ப போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சேர்ந்து பாடுவோமா? ரெடி? பாடல் தாள்ல 7வது பாடல். இயலாமையில் நீர் செயல்படுவீர், உம் கரம் என்னை விலகாதிருக்கும். செயல்படுவீர், உம் கரம் என்னை விலகாதிருக்கும். மலைகளை பெயர்ப்பீரென்றால் என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழச் செய்வீரென்றால் என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா சொல்லுமா? முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே உம்மை. பெரும் கோலும் கையும் இரு பரிவாரமாகும், உம்மாலன்றி இது யாரால் கூடும். வெறு கோலும் கையும் இரு பரிவாரமாகும், உம்மாலன்றி இது யாரால் கூடும். ஆகாயத்து பட்சிகளை போசிப்பீரென்றால் என்னையும் போசிப்பது நிச்சயமே. காட்டு புஷ்பங்களை உடுத்துவது நீரென்றால் என்னை குறைவின்றி நடத்துவது நிச்சயமே. கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே உம்மை. அப்படி வலது கையை உயர்த்தி கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே. சத்தமா கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே உம்மை. சொல்லுங்க பார்க்கலாம். கிரகிக்க என் வாழ்க்கையில நான் நினைக்காத மாதிரி என் ஆண்டவர் அற்புதம் செய்வார். நெஞ்சில கைய வச்சு என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் நம்பிக்கையோட இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க? ஆண்டவர் என் வாழ்க்கையில ஏதாகிலும் செய்திடுவார். என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? சொல்லுங்க பார்க்கலாம். என் தேவன் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை. சத்தமாய் என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? சொல்வாய் என் தேவன்
எத்தனை பேர் இந்த ராத்திரி வேளையில் ஆண்டவரை பார்த்து சொல்ல முடியும்? அவர் கிரகிக்க முடியாத காரியத்தை செய்கிறவர். சர்வஞானியே உம்மை கிரகிக்க முடியா, கிரகிக்க முடியா. பெரும்போலும் கையும் இரு பரிவாரமாகும் உம்மாளென்று இது யாரால் கூடும்? சொல்வோமா? பெருமையான வாழ்க்கையை பரிவாரங்களாய் மாற்றுகிறவர் நாம் ஆராதிக்கிற தேவம், சர்வ வல்லமையுள்ள தேவம். சொல்லுமா? ஆகாயத்து பட்சிகளை போசிப்பீர் என்றார், என்னையும் போசிப்பது நிச்சயமே. காட்டு புஷ்பங்களை உடுத்துவது நீரென்றார், என்னை குறைவின்றி நடத்துவது ஆகாயத்து பட்சிகளை போசிப்பீர் என்றார். ஆண்டவரை பார்த்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுமா? என்னை போசிப்பது நிச்சயம், என்னை நடத்துவது நிச்சயம். நான் ஆராதிக்கிற தேவன், நான் அறியாத பாதையில என்னை வழி நடத்துகிறவர். அப்படி ரெண்டு கரங்களை உயர்த்தி வானத்துக்கு நேராக உயர்த்தி கிரகிக்க முடியா. அப்படியே கண்களை மூடி சத்தத்தை மாத்திரம் உயர்த்தி உங்களுக்கு முன்னாடி ஏன் முன்னாடி நான் ஆராதிக்கிற தேவன் இருக்கிறாருங்கிறது நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு அவர் முகத்தை பார்த்து நான் சொல்றேன், அவர் கிரகிக்க முடியாத காரியத்தை செய்கிறவர். சர்வஞானி, கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை சதவத்தி கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை என் தேவன் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன். எத்தனை பேரு விசுவாசத்தோட சொல்ல முடியும்? ஆண்டவர் எனக்காக ஏதாகிலும் அற்புதத்தை இந்த ராத்திரியில செய்வார். நம்பிக்கையோடு இருக்கிறவங்க வைராக்கியத்தோடு சத்தத்தை உயர்த்தி அப்பாவை பார்த்து சொல்லுவா, என் தேவன், என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை சொல்லுவாய். என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது. சத்தத்தை உயர்த்தி என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா அப்பா சர்வஞானியே உம்மை. அப்படியே கண்களை மூடி ஒரு வீச நல்ல கரங்களை தட்டி ஒரு வைராக்கியத்தோடு இந்த ராத்திரி வேளையில இந்த 2வது நாள் கூட்டத்தில் அப்பாவுடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறேன். என் ஆண்டவர் எனக்கு ஏதாகிலும் செய்திடுவார். என் வாழ்க்கையில நிச்சயமாய் அற்புதத்தை காணப்படுகிற நாள், என் வாழ்க்கையில இன்னைக்கு ஒரு பெரிய திருப்புமுனையை ஏற்படுத்துகிற நாள் இது எனக்கான நாள். நம்புறவங்க நல்ல கையை தட்டி நல்ல நாவை திறந்து, அப்பா உங்களை ஆராதிக்கிற எங்களை நீர் வெட்கப்பட விட மாட்டீர். எங்கள் முகம் வெட்கப்பட்டு போவதில்லை, யாக்கோபுடைய முகம் செத்து போனதில்லை. எங்க முகத்தை செத்து போக வைக்கிறதுக்கு நீ வரல. எங்கள் தலையை உயர்த்தும்படி வந்திருக்கிறவரை நாங்கள் உயர்த்துகிறோம். ரெண்டு கரங்களை உயர்த்தி, ரெண்டு கையை உயர்த்துவோமா? ரெண்டு கையை உயர்த்தி தலையை அப்படியே வானத்துக்கு நேராக உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்வோமா, என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன். எத்தனை பேரு முழு நம்பிக்கையோடு முழு விசுவாசத்தோடு ஒரு வைராக்கியத்தோடு ஆண்டவரை பார்த்து சொல்ல முடியும், என் தேவன், என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? கிரகிக்க
காரியம் செய்வீர். சர்வ ஞானியே உம்மை சொல்வமா கிரகிக்க முடியா. காரியம் செய்வீர். சர்வ ஞானியே உம்மை கிரகிக்க முடியா. கிரகிக்க முடியா. காரியம் செய்வீர். சர்வ ஞானியே உம்மை கிரகிக்க முடியா. காரியம் செய்வீர். சர்வ ஞானியே உம்மை. என் வீடும் என் வீட்டாரனை வரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். நானும் என் வீடும் என் வீட்டாரனை வரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். ஒரு கரு போல காத்தீரே நன்றி. என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. ஒரு கரு போல காத்தீரே நன்றி. என்னை சிதையாமல் சுமந்தீரே. ரெண்டு கையை உயர்த்தி எபினேசரே. நல்ல வைராக்கியமா என்னை சுமந்தவர், என் வாழ்க்கையில உதவி செய்கிறவர். எபினேசரே, எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே. நன்றி நன்றி. மனசார உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து சுமந்தீரே நன்றி. நன்றி நன்றி நன்றி. தரு போல சுமந்தீரே நன்றி. நல்ல கையை தட்டி ஒரு விசை முழுவலத்தோடு நல்ல கையை தட்டி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என் எபினேசர், என்னை தாங்குகிறவர், என்னை வழி நடத்துகிறவர், எனக்கு உதவி செய்கிறவர், என்னை சுமக்கிறவர், அவர் சர்வ வல்லவர், நித்திய ஆனந்தமுள்ள ஏக சக்கராதிபதி, ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவர், சேரக்கூடாத வழியில் வாசப்படுகிறவரே, உம்மை நாங்கள் வைராக்கியமாய் உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் சொல்லுங்க. நல்ல கரங்களை தட்டி நல்ல நாவ திறந்து எட அதிரத்தக்கதாய் சத்தத்தை உயர்த்தி உமக்கே ஆராதனை, உமக்கு ஒருவருக்கே கனம். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிற சுவாமி. நீர் மகிமையான காரியத்தை செய்ய போகிறதற்காக நன்றி. எல்லா கன மகிமும் உமக்கு எடுத்து எங்களை தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால பிதாவே.